சாம்பியன்ஷிப் 2019 டோர்னமெண்டோட துவக்க போட்டியிலே கால்பந்து ஜாம்பவான்களான மணிப்பூருக்கு எதிராக களமிறங்குறாங்க நம்ம தமிழக அணி. என்ன ஞாபகம் இருக்கா பிகில்? நல்ல ஞாபகம் இருக்கு நண்பா. April 4th என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மேட்ச் அது. அதான் நான் கடைசியாக தோத்த மேட்ச். எனக்கும் அதான் மறக்க முடியாத மேட்ச். அதான் நீ கடைசியாக ஜெயிச்ச மேட்சா? அதான் நான் கடைசியாக விளையாடின மேட்ச். பிகில், மற்றவங்களுக்கு தான் இது தமிழ்நாடு வர்சஸ் மணிப்பூர் மேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிட்வீன் சமா அண்ட் பிகில். All the best. Careful. தமிழ்நாடு 18 முறை சாம்பியன்ஷிப் வென்ற மணிப்பூருக்கு எதிராக மோத போறாங்க. தமிழ்நாடு கோச் வந்து அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே கேட்குற மாதிரி இல்ல. ஒரு பக்கம் மணிப்பூர் டீம் ஸ்ட்ராங்கா கோஆர்டினேஷனோட விளையாண்டுருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு டீம் கோஆர்டினேஷன் இல்ல அப்படிங்கிறது பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ரிலாக்ஸ். செம்மையா வந்து விளையாண்டுருக்காங்க. 2-0 அப்படிங்கிறது மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. செகண்ட் ஹாஃப்ல அவங்க எப்படி விளையாட போறாங்க? கேப்ல மணிப்பூர் விளையாடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். Sorry Bigal, hard luck. If you lose one more match, ஊருக்கு திரும்பி போக வேண்டியது. டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனிவேஸ் சுத்தி பார்த்துட்டு போ.
ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்க டீம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஈஸி வின் ஃபார் மணிப்பூர். ஏன் இவ்வளோ ஈஸியா லூஸ் பண்ணோன்னு ஃபீல் பண்றீங்களா? எங்களுக்கு ஒரு நல்ல கோச் இருந்தா நாங்கள் கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிச்சிருப்போம். ஃபெடரேஷன் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹெல்ப் பண்ணால் நாங்கள் மீதி இருக்கிற மேட்சை எப்படியாச்சும் டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிக்க பார்ப்போம். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த டீம் கப் அடிச்சு வரும். ஒரு ரவுடிக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எங்களுக்கு ஒரு நல்ல கோச் இருந்தா நாங்கள் கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிச்சிருப்போம். என்னாச்சு மைக்கேல்? ஒரு மேட்ச் தானே, அதுக்கு ஏன் ரிசைன் பண்ணணும்? அவங்க தோத்ததுனால நான் போகல சார். இதுக்கு மேலேயே அவங்க தோக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போகிறேன். வெஸ்ட் பெங்கால்லேருந்து சாட்டர்ஜின்னு ஒரு ஃப்ரெண்ட் நாளைக்கு வந்து சார்ஜ் எடுத்துக்கிறார். தேங்க்யூ சார். எனக்காக நீங்கள் பண்ண எல்லா உதவிக்கும் நன்றி. டே என்னடா இங்க? இவனுக்கு தான் தம்பி ஹாஸ்டலில் நம்ம சுற்று போட்டது. டே இங்கே வேணாம், வெளியே வச்சு பேசிக்கலாம். சாரி சார். இல்லை இல்லை இல்லை, இதை இங்கே வச்சு தான் பேசணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இவனில் அமுச்சு வச்சது யார் தெரியுமில்ல? தா ஏன் சார்? வணக்கம். வணக்கம். உங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தான் அவனை டீம்ல எடுக்காதது காரணம். They don't want to take such a risk. சார் ஏன் தொழிலுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன காரணம் பத்தல. எக்ஸ்கியூஸ் மீ. ராயப்பன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால்னா ஒரு ஸ்போர்ட்ஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிஸ்னஸ். ஸ்போர்ட்ஸ்னாலே டப்பு. ஒருத்தன் ஒரு தடவை நேஷனல் டீம்ல வந்துட்டான்னா அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு. பெரிய வேலை சார். ரயில்வேஸ், கஸ்டம்ஸ், ஏர்போர்ட்னு எம்பி, மினிஸ்டர்ஸ், பிசினஸ்மேன், இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு அவங்க பிள்ளை நேஷனல் டீம்ல இருக்கிறது ஒரு ப்ரைட். அதுக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்க பையனை நான் டீமுக்குள்ள எடுக்க நீங்க எவ்வளவு தருவீங்க? 10 பைசா கூட தர முடியாது. என்னால் எவ்வளோ வேணாலும் தர முடியும். அப்படி நான் பண்ணேன்னா என் பிள்ளையோட திறமையை நானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அவன் திறமைசாலி, வருவான், பார்த்துக்கிறேன். என்னை தாண்டி உங்களால ஒன்றும் பார்த்துக்க முடியாது. நாங்களும் பிளேயர் தான் சார். ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். நல்லது. கண்ணே வா. டன்னு பிகிலு ராவுத்தர் கடையாண்ட நிறுத்து. காலையே வரேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். சரிப்பா, நீ கிளம்பு, நான் வந்துடுறேன். சரி கிளம்பலாம். இடத்துலயே வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசினேன். அடுத்த 1/2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அடிச்சேன். உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். வாயி ராவுத்ரே, பத்திரத்தை எடுத்தா என் புள்ளிய டீம்ல எடுத்துக்கிறதுக்கு என்கிட்ட காசு கேட்டுன்னு போட்டுக்குது. கையெழுத்து போடு. என் வேலை போயிடும். ஓஹோ, கையெழுத்து போடலன்னா உசுறு போயிடுவேன். பரவாயில்லையா?
காசு இருக்கிறவன் மேலே வர்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஏழை போலைங்க முன்னேறதுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி 1-2 தான் இருக்கு. அதுலேயும் வியாபாரம். என் புள்ளன்னு இல்லை, திறமையா விளையாண்ட அத்தனை புள்ளைங்க பேர் நாளைக்கு 10 மணிக்குள்ள லிஸ்ட்ல இருக்கணும். இல்லைன்னு வெய், இந்த பத்திரம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். ஏய் ஷர்மா, உன் வேலை மட்டும்தான் போயிடும் விளையாட்டா இருந்துடாத. உன்னை நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன். சரி படிப்பா. அடுத்த வயிற்றுல அடித்து சம்பாதிச்ச காசு ஆபத்துக்கு உதவாது. செட்டியோடைய போ. டெல்லிக்கு வருவாள் அவன் புள்ள, அங்க அவனை வச்சு சேரணும். வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கேன். போறதுன்னா போ, மிச்ச கணக்க உன் டீமை வச்சு கழிச்சுக்கிறேன். நல்லா வச்சு செஞ்சிருக்காள் எங்கள் அப்பா ஒன்று, அதுவும் கக்கூஸில். மாஸ் கோட்டை போட்டு கோச்சா நிற்கிறது கொஞ்சம் போர் அடிக்குமே நினச்சேன். வில்லன்னு ஒருத்தன் வரும்போது தான் அந்த ஆட்டமே சூடு பிடிக்குதுல்ல. புள்ளிங்களாம் கிரவுண்டில் விளையாட்டோம், நம்ம வெளியே விளையாடலாமா சொல்லலாம். புள்ளிங்களோட நான் நிற்கிறேன், கப்பை ஜெயிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஒன்றை போடுறேன். நான் இந்த ஃபுட்பால் தாம்மா நமக்கு ஒரு 4-5 வருஷமாக டச் விட்டு போச்சு. ஆனால் செய்கையெல்லாம் செம்ம ஃப்ளோவில் இருக்குது. இந்த இருக்கிறோம், பவரில் இருக்கிறோன்ட்டு இந்த அழுகுனி ஆட்டெல்லாம் ஆடணுன்னு வச்சுக்கேன், உன்னோட அது நான் பெட்டராகவே ஆடுவேன். புரியுதா? பேசிட்டு இருக்கும்போதே பாயிண்டான ராயப்பனோட ஆட்டத்தை தானே நீ பார்த்துருக்குற. மைக்கேல் ராயப்பனோட ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லையே, சும்மா